தினகரன் சொல்றாரு, விஜய முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்குவாரா அப்படின்னு கேட்க. தினகரன் ஏத்துக்குவாரா? ஒரு மேட்னிஸோ நாகப்பட்டினம், ஒரு ஈவினிங்ஸோ திருவாரூர், இப்படியாப்பட்ட ஆள் நீங்க. விஜய் வரல அப்படின்னா இவருக்கு ஒரு அசிங்கமாயிரதா சார்? இப்ப கரூர்ல எவ்வளவு தூரம் நடந்துச்சு, இது அசிங்கமா ஆகலையா? அருண்ராஜ் இப்படி இருக்கிற ஒரு ஞானி, புஷ்யானந்த் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஞானி, அப்புறம் விஜய் அது டமி பீஸ். ஃபைனலி இட் இஸ் ஜஸ்ட் a ஜோக்கர். இருக்கிற துட்டெல்லாம் பூல் பண்ணாட்டினோம்னா ஒரு ஆஃப் வாங்கலாம். இப்ப ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் வேற ஒரு நண்பன் வருவான், அப்புறம் ஒரு ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்கல்ல. அந்த கணக்கு தான் அமித்ஷாவும் எடப்பாடியும் போடுற கணக்கு. சீமான் கழுதவதான் உதய போறான் விஜய. வெயிட் பண்ணி பாருங்க. Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary. Guaranteed return. 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். தினகரன் சொல்றாரு, விஜய முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்குவாரா அப்படின்னு கேட்க. தினகரன் ஏத்துக்குவாரா? இந்த உலகத்துலங்க விஜய வந்துட்டு அதிகபட்சம் ஒரு கவுன்சிலரா வேணா ஒரு வார்டில் ஏத்துக்குவாங்க. வேற யாரும் எதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. பிரச்சனை என்னன்னா அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்? அவரு ஏங்க, இது சினிமா இல்லைங்க, இது ரொம்ப கஷ்டம். உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும், அப்பதான் உங்களால முடியும். நீங்க அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நீங்க வாரத்துக்கு ஒரு முறை ஒரு மேட்னி, ஒரு ஈவினிங், ஒரு மேட்னிஸோ நாமக்கல், ஒரு ஈவினிங்ஸோ கரூர், ஒரு மேட்னிஸோ நாகப்பட்டினம், ஒரு ஈவினிங்ஸோ திருவாரூர், இப்படியாப்பட்ட ஆள் நீங்க. அதே மாதிரி அங்க சீஃப் மினிஸ்டர் மேட்னி ஷோக்கு வந்துருங்க, நீங்க வந்துட்டு ஈவினிங் ஷோக்கு வந்துருங்கன்னா நீங்க சொன்னீங்க அப்படின்னோம்னா இன்னும் ஆகும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் மக்கள் யோசிப்பாங்க. அதனால யாரையும் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆவாரு அப்படின்னு விவாதிக்கிறது இருக்கிறது இல்லைங்களா, அது வேஸ்ட். இன்னைக்கு சாயந்தரம் கூட நான் ஒரு டிவி போறாங்க, நான் சொல்லிடுறேன், யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க கட்சியிலேயே அப்படிலாம் நினைக்கல. சும்மா இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, அங்க வந்துட்டு பவன் கல்யாணம் ஆயிட்டாரு, அங்க பவன் கல்யாணம் ஆயிட்டாரு, நம்ம ஆகக்கூடாதா தோடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையை பதிச்சுட்டு இருக்கிறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா சினிமா வாழ்க்கையும் உங்களுக்கு போயிடும். அதனால இவங்க they are desperate for an alliance. அவங்க வந்துட்டு ஒரு கூட்டணிக்காக பரிதவித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பரிதவிப்பினுடைய வெளிப்பாடு தான் டெல்லிக்கு ஓடுறாங்க, காணாம போயிடுறாங்க, விஜய் அப்படி இருக்கிறாரு, எல்லாமே அந்த பரிதவிப்பு தான், வேற ஒண்ணுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்னோட தலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபிக்கு அவர் என்னோட ஏங்க, அவ்வளவு பெரிய கட்சிங்க அது அதிமுக. அது 7 இடத்துல டெபாசிட் இழந்திருக்கலாம், ஆனா அதுக்காக 13 இடத்துல டெபாசிட் இழந்தவனுக்கு கீழே போகுமா? அது யோசிச்சு பாருங்க. நான் 7 இடம், நீ 13 இடத்துல டெபாசிட் இழந்திருக்கீங்க அப்படி சொல்ல மாட்டாரு அவரு. அவர் எப்படிங்க விட்டு கொடுப்பாரு? அவர் 21% ஓட்டு விட்டு தருவார் அவரு? கேட்குறேன். எல்லா இடத்துலையும் கட்சி இருக்குது, எல்லா இடத்துலையும் தொண்டை இருக்கிறான். விஜய்க்கு எல்லா இடத்துலையும் பேனர் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வாழற இடத்துல யாருங்க அங்கே எம்எல்ஏ நிற்க போகிறாங்க விஜய்க்கு? தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. கவுன்சிலர் தெரியுமா? தெரியாது. ஒரு பேனர் ஒன்று இருக்கும், அதில் தலையா எல்லாரும் இருப்பான். அது எத்தனை கட்சியை சேர்ந்தவன்றது நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு தனியாக ஒரு எஸ்ஐடி வச்சு கண்டுபிடிச்சாதான் தெரியும். இது தவிர விஜயனுடைய கட்சி ஒரு பேனர் பார்ட்டி, அவ்வளோதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சி அவங்க ஆர்கனைஸ் ஆகவே வரல, ஆக விஜய் விடலை, அதுக்கான கட்சி அமைப்பும் இல்லை. அமைப்பு செயலாளரே இல்லாமல் ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போன்றது கூட ஒரு குடும்பம் எங்கிட்டலாம் அம்மா பண்ணுக்குவா, மூத்தவன் பண்ணிக்கிறவான். ஆனால் அரசியல் கட்சி அமைப்பு செயலர் இல்லாமல் இயங்கவே முடியாது. புரியுதுங்களா? திமுக ஆஃபீஸ்க்குள்ளே போய் பாருங்க, அமைப்பு செயலாளர் அப்படின்னு போட்டு அங்கே ஆர்எஸ் பாரதி உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஃபுல் டைம் அவர் பிஸியாக இருப்பார். மற்றவங்களாம் வந்துட்டு போயிடலாம், இவர் மட்டும் அந்த இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்? அமைப்பு தொடர்பான ஒரு விடயத்தையும் அவர் ரிப்போர்ட் பண்ணி அவனோட தலைமைக்கு, அமைப்புக்கிட்ட வராது, நீ எதையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அவர். புரியுதுங்களா? அப்போ இப்படியெல்லாம் கட்சிங்க இங்கே ஆர்கனைஸ். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் போய் பாருங்க அமைப்புன்றது எப்படி இருக்குதுன்ட்டு. அன்னைக்கு திருமாவளவன் அவர்களை சந்திக்கும் போது மேல இருந்து சந்திச்சு வந்துகிட்டே இருக்கிறாரு. வண்டியில் ஏறியாச்சு, நானும் ஏறிட்டேன் வண்டியில். அதுக்கப்புறம் நான் திரு ரஜினிகாந்த் வடக்குறைஞ்சரும் என்னோட இருக்கிறாரு. நாங்கள் போகிறோம், மெதுவாக வண்டி போகுது. அப்போ ஒருத்தனுக்காக கையெழுத்து போட்டு, இதை நீ பாரு, இதை நீங்கள் அவரை பாருங்க, இதை நீங்கள் அவர்கிட்ட செய்யுங்க, நீ போய்ட்டு அவர்கிட்ட 10,000 வாங்கிட்டு முதல்ல போய்ட்டு அதை பாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, நீ முதல்ல போய்ட்டு அவங்க அம்மா மருத்துவமனையில் சேர்றது பாரு, நீ போய்ட்டு அந்த இதில் இது பண்ணி நான் அவர்கிட்ட பேசுகிறேன், நீ வேலையை உனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரோடு போன வரைக்கும் வண்டி மெதுவாக போயிட்டே இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க.
நான் கேட்டேன், என்ன தலைவரா இப்படி தானே டெய்லின்னு? ஆமாம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்றாரு. இந்த மேலேருந்து இறங்கி தெருமுனைக்கு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஒரு தலைவன் எடுத்துக்கிறான். அது கட்சியா? நீ வந்து உள்ள பதுக்கிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் எங்கே தலை நீட்டுறியோ திமிங்கலாம் திடீர்னு ஒரு நாள் மேலே வருவேன். அந்த மாதிரி நீ தலைவனா? அது கட்சியா? உங்களுது கட்சியா? என்னங்க இது புரியவே மாட்டேங்குது. அவங்க ரசிகர்கள் ஒரு ஆர்வப்பெருக்கு, உங்க மேலே ஒரு மயக்கம் ஏதோ வந்து விடுறாங்க. ஆனால் உங்களுக்கு பொறுப்பு இருக்கணும் இல்லையா விஜய்? இல்லையே, ஒரு இடத்துல நீங்கள் பொறுப்பாளியாக நடந்துக்கிட்டதே இல்லையே. அப்புறம் உங்களால் ஒரு கட்சியை கட்டமைக்க முடியும், அந்த கட்சி பெரிய கட்சியாகும் அப்படின்ட்டு உன்னுடைய ரசிகன் நம்புறானா? பேசி பாருங்க. அதெல்லாம் விடு சார், எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இப்போ ஒருவேளை விஜய் வரல அப்படின்னா இவருக்கு ஒரே அசிங்கமாயிடுறதா சார்? இப்படி எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்லிட்டாரு. இப்போ அசிங்கமாகலையா? இப்போ கரூரில் எவ்வளோ தூரம் நடந்துச்சு, இது அசிங்கமாகலையா? சொல்லுங்க. அசிங்கமாக தான் ஆகிப்போச்சு. யார் யாரோ வராங்க, மக்களை பார்க்குறாங்க, எந்தெந்த கட்சியோ வருது, மக்களை பார்க்குறாங்க. இவர் போகவே இல்லை. இவர் மட்டும் போகலன்னா இவர் கட்சிக்காரன் யாருமே போகல. அப்படியே துண்டுகளாக பறக்க விட்டானுங்களே, ஒரு துண்டு கூட அங்கே காணுமே. கரூர் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகள் இதுலேயுமே அந்த துண்டுங்களே காணுமே. என்ன ஆச்சு? அவ்வளோதான் கட்சி. நான் சொல்ல வரேங்க, அரசியல் இஸ் நாட் அ கப் ஆஃப் டீ. அது பயங்கரமானது அரசியல் கட்சி நடத்துறதுன்றதெல்லாம். புரியுதுங்களா? போயிட்டு பாருங்கள், சீமான்லேருந்து எல்லாரும் எப்படி கஷ்டப்படுறாங்க. இவர் வேல்முருகன் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு போய் பாருங்கள். அவங்களாம் காத்தால எழுந்து வந்து உட்காந்தாங்கன்னா, லுங்கி சட்டையோடு உட்காந்தாங்கன்னா மறுபடியும் எப்போ குளிக்க போகிறாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு. அப்படி அவங்க கட்சியை சார்பாக நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்னன்னே அது தெரியாது. இவருக்கும் தெரியாது, இவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? அந்த தொண்டனுடைய எனர்ஜியை எப்படி நீங்கள் ஒன்றா ஆக்குவீங்க? ஒன்றா ஆக்கி சரியான திசையில் செலுத்துவீங்க. எந்த இடத்துலையாவது அந்த எழுத்து அமைதியாக இருங்க, ஏன் முன்னாடி தள்ளுறீங்க அப்படின்னு விஜய் சொன்னார? சொல்லலை. ஏன்னா அவங்க ஒரு ஷூட்டிங் மாதிரி அதை நடத்தியிருக்கிறாங்க. ஷூட்டிங் தான், அவ்வளோ பெரிய க்ரௌடு. அவங்க அந்த ஜனநாயகன் படத்தை பார்த்து இது பண்ணுறதுக்காக ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. இல்லாட்டி வெளியில இருந்தெல்லாம் ஜனங்களை கூட்டிகிட்டு வந்துருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அது இந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷனில் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். அதனால தான் பயப்படுறாங்களே. வேணாம் எஸ்ஐடி, வேணாம் ஸ்டேட் போலீஸு. பர்மிஷன் யார் கொடுத்தது? யாருக்கிட்ட பர்மிஷன் கேட்ட? அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் டெல்லியில் இருந்து பண்ணுவானா அவனுக்கு? அது ஹேமமாலினுடைய உண்மையாக இருக்கும் கூடிய மாதிரி தான் ஆகும். அது என்ன தெரியும் அவங்களுக்கு? அஸ்ராக்காருக்குன்னா க்ளீனு, கூட 2 பேர் எஸ்பி, அதுக்கு கீழே இன்ஸ்பெக்டர்ஸு, அதுக்கு மேலே எஸ்ஐஸு, அதுக்கு மேலே கான்ஸ்டபிள்ஸு, பல்வேறுபட்ட துறைகளினுடைய கான்ஸ்டபிள்ஸு. அதுதான் விஜயனுடைய பயம். அதுக்கு தான் இவ்வளோ கேஸ் எடுத்து போய் போடுறாங்க. இப்போ பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தாரு. செத்த குழந்தைக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை, 7 வருஷமா. அது 9 வயசு பையன். அவர் மனைவி கிட்டே போய்ட்டு இன்டர்வியூ எடுத்துறாங்க. என் புருஷன் என்னோட வாடவே இல்லை, ஒரு தடவை அடிபட்டு முதுகெலும்பு இடுப்பெலும்பு முடிஞ்சு கிடந்தாரு, அப்போ இருந்த தோட்டத்தை அத்தனை முடிஞ்சு போச்சு, அதுக்கே நான் தான் செலவு பண்ணுறேன்ட்டு இந்த பன்னீர்செல்வத்தினுடைய மாமியார் சொல்கிறாங்க. இவர் வழக்கு போடுறதே எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. என் பையனை சுடுகாட்டிலேயே வந்து பார்க்கல இந்த ஆள் அப்படின்றாரு. ஆனால் அந்த பன்னீர்செல்வம் அங்கே போயிட்டு உருகிறாரு அப்படின்னு இங்கே பத்திரிகைகளில் செய்தி போடுறாங்க. எது இங்கே இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவுக்கு தெரியுதோ அது இந்த நாட்டு பத்திரிகைகளுக்கும் இந்த நாட்டு தொலைக்காட்சிகளுக்கும் தெரியல. சிரிப்பா இல்லை? அது சிரிப்பாக வருதா இல்லையா? இளந்தரையனுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு பத்திரிகைகளுடைய எடிட்டர்ஸ்க்கெல்லாம் தெரியலன்னா என்னங்க அது? வாயாலையா சிரிப்பீங்க நீங்களாம் என்னத்த உண்மையை கிழிச்சிட போறீங்க நீங்க? இப்போ புரியுதுங்களா? இப்போ இதுவே இந்த இன்வெஸ்டிகேஷன் அஸ்ராக்காருக்கு தான் அப்படின்னு சொல்லி முடிவாச்சினோம்னா 10 நிமிஷம் பன்னீர்செல்வம் சீன்லேயே இருக்க மாட்டான், ஓட்டுவான். நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஏன்னா எந்த இடத்துல உனக்கு அக்கறை வந்துச்சு அப்படின்றத அவன் பிடிச்சிடுவான். உன் பிள்ளைய நீயே கூப்பிட்டு போனேன், அப்போல்லாம் வராது. நீ ஏன் வந்துட்டு சாவுக்கு அப்புறம் வந்துட்டு போராடுற? அதுக்கு முன்னாடி 9 வருஷமா அவனை வளர்க்குறதுல உன்னுடைய பங்கு என்ன கேட்பாங்கல்ல? இவ்வளோதான். ஆனால் அவனுக்காக ஒரு காசு இல்லாத மனுஷன், ஆனால் அவருக்காக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் வாதாடுறது. தெரியுதுங்களா ஏற்பாடெல்லாம் எவ்வளோன்ட்டு? ஏன் அதை பண்ணுறீங்க? அந்த ஏற்பாடை ஏன் பண்ணுறீங்க? உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு. யார்கிட்ட இருந்துட்டு? தமிழ்நாடு காவல்துறைகிட்ட இருந்து. இப்போ புரியுதுங்களா அந்த ஸ்கெட்சு? இந்த கூட்டணி விவகாரத்துல அந்த முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவரு தான் விஜய் இல்லாம இதை பேசி முடிச்சிட்டாரு. அது யார் வேணாலும் பேசலாம் ஐயா. அவங்க கூட இருக்கிறவங்கலாம் இப்படிப்பட்ட ஆட்கள் தான். புரோக்கரேஜ்னு சொல்லலாம், ராஜதந்திரம்னு சொல்லலாம், டிப்ளமேட்டிசம்னு சொல்லலாம், பேக்டோர் நெகோசியேஷன் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். அரசியல் பண்ண தெரியாதவங்க வேற என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் நம்ம தலையிட வேண்டாம். இல்ல அவரு தான் பாஜகவோட அசைன்மெண்ட். இது வந்து இந்த ஜான் அவர்களுக்கு இந்த அதிமுக பாஜக கூட்டணி பிடிக்கல, அருண்ராஜ் தான் அதை முன்னோக்கி எடுத்துட்டு போறாருங்கிற மாதிரி சொல்றாங்களே சார், அது ஏதாவது உண்மை இருக்கு? தெரியல சார். ஜான் ஒரு மாபெரும் அரசியல் ஞானி, அருண்ராஜ் இப்படி இருக்கிற ஒரு ஞானி.
புஷ் ஆனந்த் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஞானி. அதுக்கப்புறம் நடுவில் ஒருத்தர் சிடிஆர் நிர்மல், அவர் இன்னொரு ஆர்எஸ்எஸ் ஞானி. அப்புறம் விஜய், அது டமி பீஸ். இப்போ இதை ஒருத்தர் நடுவில் வச்சுக்கிட்டு, அதாவதுங்க ஜோக்கர் இஸ் வேல்யூபிள் பட் அட்லீஸ்ட் பட் ஃபைனலி இட் இஸ் ஜஸ்ட் அ ஜோக்கர். அது மாதிரி இது விஜயனுடைய அரசியல் கட்சி என்னன்னா அவ்வளோதான். இதில் இவங்க எப்படி நெகோஷியேட் பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி விட்டு கொடுக்க போகிறாங்க, யாருக்கும் ஒரே நாள் வந்துட்டு அட்ரஸ் பண்ணிட்ட உடனே கட்டி விட்டாங்கல்ல ஒரு பிரசாந்த் கிஷோரை. ஏன்? எனக்கு நல்லா தெரியும் பிரசாந்த் கிஷோர் சொன்னதை ஏற்றுக்க மாட்டாங்கன்ட்டு. ஏன்னா அந்த நெகோசியேஷனில் அவனுக்கு ஒரு பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறான். விட்டு தள்ளுங்க. சரியான விடயத்தை நான் சொன்னேன், விஜய்க்கு ஏறலை மேட்ரு. அன்னைக்கு அது சீல் ஆயிடுச்சு. ஜனவரி 30ஆம் தேதியே விஜயனுடைய அரசியல் ஃபெட்டு சீல் ஆயிடுச்சு. இந்த 8-9 மாதத்தில் அது ஒரு ட்ராமா நடக்குது. அந்த க்ளோசிங் செரிமனி நடந்துட்டு இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ விஜய் ரசிகர்கள் தொண்டர்களை வச்சு ஒரு பேரம் பேசி சேல் பண்ற மாதிரி தான் எடுத்து இல்லைங்க. அவங்களுக்கு தெரியாதுன்றேன். நீங்க எப்படியெல்லாம் டைட்டில்லாம் கொடுக்கவே வேணான்ற. அரசியலே தெரியாதவங்க எது வேணாலும் செய்யலாமே. இப்போ உங்களை விட்டு சமைக்க சொன்னா அவன் கதை இல்லை, என்ன வேணாம் பாவம், நீங்க இளைஞரின் கூட என்ன சமைக்க சொன்னாங்கன்னா என்ன சார், எனக்கு சுடு தண்ணி வைக்கிறது கூட தெரியாது எனக்கு, புரியுதுங்களா? நான் சமையல் பண்ணேன்னா ஐயன் அதில் என்னமா பேசுகிறாரு, அவர் சமைச்சாருன்னா எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் 3 பேர் சோத்துக்கு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும் உங்கள் கதை? அப்படியான கதை தான் விஜயை நம்பி வந்தவங்களுடைய கதை. போங்க, இதை விட வேற என்ன சொல்லணும்? இதுக்கு மேலே கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஒரு இறுதி கேள்வி மட்டும். அது கேளுங்க. அரசியலை பற்றி கேட்காதீங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலே கிடையாது சார். சார் அரசியல்லையே வந்துட்டு ஒரு சுய சிந்தனை தான் சார், புரியுதுங்களா? இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயலலிதா இவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாதவங்கன்னு இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அரசியலை டீப்பாக பார்த்தா தான் தெரியும். அவங்க கூட இருந்தவங்களோட பழகியிருந்தா தான் தெரியும், புரியுதுங்களா? எம்ஜிஆர்லாம் சாதாரண ஆள் இல்லைங்க. அரசியலில் வந்துட்டு தேர்ந்த ஆட்களை தேடி தேடி சந்தித்து அவர்களுடைய அபிமானத்தையும் ஆதரவையும் பெற்றவர் எம்ஜிஆர். சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் எம்ஜிஆரை நீங்கள் வச்சுக்கிட்டு கணக்கு போட்டிங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃபெயிலியர் ஆவீங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கும் அவர் வந்துட்டு உழைச்சிருக்கிறாரு, புரியுதுங்களா? அவர் தப்பு பண்ணாதவர், அதெல்லாம் நான் சொல்லவே வரல. ஆனால் அவருடைய அரசியல் வாழ்க்கைன்றது வேற. தயவு செய்து புலியை பார்த்து பூனையே நீ சூடு போட்டுக்காத, சாதம் ஒதுங்கி போயிடும், அது ஒன்று நல்லது. இன்னொரு பக்கம் இந்த அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னா திமுக வாஸ் அவுட் ஆயிரும்னு சொல்றாங்களே சார், அது எப்படி அவங்க ஆசையை வெளிப்படுத்துறாங்களா இல்லை கிரவுண்ட்ல அப்படி ஏதாவது இருக்கா? கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய விஜய், புரியுதுங்களா, அந்த கட்சி நாசமாகி போய்விட்டது என்று சொன்ன விஜய் எல்லாம் வந்துட்டு அரசியல் இன்னொரு 30 வருஷம் பயிற்சி பெறணும்னு சொன்ன பாஜக, இவங்களாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா மக்கள் இவங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க. திமுக ஜெயிக்குதா இல்லைன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓட்டு போடுறவனுக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஒரு பையனிட்டா, நீ ஒரு 21, என்ன சினிமாவுக்கா? உங்ககிட்ட எவ்வளோ தலைவா இருந்துட்டு இருக்குது, உங்கள்கிட்ட எவ்வளோ தலைவா இருக்குது, உங்கள்கிட்ட எவ்வளோ தலைவர் கூட இருந்தா என்கிட்ட ஒரு 20 ரூபா இருக்குது, போடு ஒரு ஆஃப் வாங்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலை. அந்த மாதிரி கணக்கு போடுறாங்க இவங்க. இருக்கிற துட்டெல்லாம் பூல் பண்ண அப்படின்னா ஒரு ஆஃப் வாங்கலாம், இப்போ ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் வேற ஒரு நண்பன் வருவான் சேருவான், அப்புறம் ஒரு ஆஃப் வரும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்கல்ல. அந்த கணக்கு தான் அமித்ஷாவும் எடப்பாடியும் போடுற கணக்கு. அதில் என்னன்னா இந்த ஜோக்கரை பிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த பாஜக ஒரு கொள்கை இருக்குல்ல சார், அவங்க கூட விஜய் வந்து ராஜாலாம் ஜோசப் விஜய் நல்லா சொன்னார். அதுதான் நான் சொன்னேன்ல, உங்கள்கிட்ட சொல்ல போல. ஜோசப் விஜய் நான் ஏன் இது பண்ணேன்னா, நீ என் வழிக்கு வா, இல்லை உன்னை ஐசோலேட் பண்ணி ஒழிச்சிருவேன், உன்னை கிறிஸ்டியன் அடையாளப்படுத்தி ஒழிச்சிருவேன். சீமானை பண்ணாங்க, சைமன் அங்கே அவன் 8 கழுத ஒன்று விட்டான், புரியுதுங்களா? காணா போயிடுச்சு, டிக்கு காணா போயிடுச்சு, அதோட போனாங்க, அவ்வளோதான். இப்போ யாராவது சீமானை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா பாருங்க. இப்போ அவங்களுக்கு சீமான் வழியாக ஏதாவது சொன்னால் அது தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் தெரிஞ்சு போச்சு. சீமான் கழுத உதைக்க போகிறான் விஜய, வெயிட் பண்ணி பாருங்க. சீமான் கூட்டுக்கக்கூடிய அடி இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக வேலை செய்ய போகுது. அது ஒன்று போதும், எல்லாம் தெரிஞ்சிருவாங்க. ஆனால் இப்போ கண்டிப்பாக அடுத்து அதை தான் கேட்கணும் சார். சீமான் பற்றி பேசினால இப்போ அவர் ஏறிடுவார்ல சார், நான் பாத்தியா நீங்க கூட்டணிட்டு போயிட்டீங்க, நான் கடைசி வரைக்கும் தனிச்சு நிக்கிறேன் பாத்தியான்னு அவரு இப்போ எகிரி அடிக்க ஆரம்பிப்பார். தேர்தல் அப்போ அரசியல் சிந்தனை தான் மிகுந்த அளவுக்கு மேலும் அந்த இடத்துல தான் சீமான் கேப்சர் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை தெரியும், தமிழனுடைய சிக்கல்கள் தெரியும், என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு அவருடைய ஆழம் தெரியும், எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேச தெரியும். எந்த மூளைக்கு இவங்கெல்லாம் நிற்பாங்க, அப்படி மேலே வந்துட்டு அப்படிலாம் பேசிட்டு நல்லா இருக்கிறீங்களா, நான் டாக்டர், நான் சிஎம் சார் அப்படிலாம் இந்த டயலாக் எல்லாம் சீமான் கிட்ட நிற்கவே நிற்காது.
ஒட்டச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த ஆள் தான். இப்போ மொத்தத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், இது வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி எந்த விஷயத்துல ஒர்க் ஆகல அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க, அதனாலதான் விஜய் எதிர்பார்க்கறாங்கன்னு ஒத்துக்கலாமா சார்? நீங்க சொல்றது கரெக்ட். திமுக அணியை எதிர்த்து வெல்லக்கூடிய பலம் பாஜக அதிமுகவுக்கு இல்லை என்பதுதான் விஜயை நோக்கி அவர்கள் இப்படி ஒரு பரிதவிப்போடு இயங்குவதற்கு காரணம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.